வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? தமிழ் ஃபேக்ட் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? பொதுவா சோஷியல் மீடியால அதிக ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணி பாப்புலரான செலிபிரிட்டினே ரெஜிஸ்டர் ஆயிட்டாலே மாசம் அவங்க பண்ற கண்டென்ட்க்கு பணம் வருதோ இல்லையோ பிரச்சனை மட்டும் அடுக்கடுக்க வந்துரும். அதுவும் vloggers படம் பாடு பெரும்பாடு. பிகாஸ் அவங்க பர்சனல் விஷயம் கண்டென்ட்டா போடுறதால இது சரியா தப்பான ஒவ்வொரு விஷயத்தையும் 10 தடவை ஆராய்ச்சி பண்ணி தான் போடணும். இல்ல என்ன பண்றது? இல்ல கை மேல சோஷியல் மீடியால கெத்து கட்டுற பேரை யோசிக்காம சில விஷயங்கள் பண்ணிருப்பாங்க. அதுக்கு ஒரே ஒண்ணு கூட கும்மி அடிச்சு விட்டுரும். அப்படி ரீசெண்ட் டைம்ல எந்தெந்த யூடியூபர்ஸ் எல்லாம் கண்டென்ட் பண்ணி கான்ட்ரோவர்சியில் சிக்கினாங்க, அதனால ஏற்பட்ட முன் விளைவுகள் பின் விளைவுகள்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க வீடியோக்குள்ள போலாமா? ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட். இந்த லிஸ்ட்ல லாஸ்டா பார்க்க போறது பெரிய கையே. அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன யூடியூபர்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம். பார்க்க போறது இவான். இப்ப இருக்க பல ஃபுட் ரிவ்யூஸ்க்கு இவான் தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவானோட வைஃபும் பிரெக்னன்ட்டா இருக்கணும் வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ போட்ட கொஞ்ச நாள்லயே ஜெண்டர் ரிவீல் பார்ட்டின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதாவது அவருக்கு பிறக்க போற குழந்தை என்ன ஜெண்டர்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக துபாய் வரைக்கும் போய் டெஸ்ட் எடுத்து பார்த்திருக்காரு. பொதுவா ஜெண்டர் ரிவீல் இந்தியால இல்லீகல். பிகாஸ் ஒரு காலத்துல கேர்ள் பேபி பிறந்தாலே கள்ளிப்பால் ஊத்தி கொள்ற அளவுக்கு நம்ம சொசைட்டி இருந்துச்சு. அப்படியே காலப்போக்குல ஸ்கேன்லயே என்ன பேபின்னு தெரிஞ்சுக்கிட்டு கேர்ள் பேபியா இருந்தா ஸ்டார்டிங்லயே அபார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அபார்ஷன்ஸை தடுக்கிறதுக்காக கவர்மெண்ட் கொண்டு வந்த சட்டம் தான் நோ ஜெண்டர் ரிவீல். மத்த கண்ட்ரீஸ்ல பொன் குழந்தைன்னு தெரிஞ்சதும் புலம்பி எழுத அபார்ஷன் பண்ற விஷயம் நடக்காதல நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்ல ஜெண்டர் ரிவீலும் பண்ணிருக்காங்க. ஜெண்டர் தெரிஞ்சதும் ஜெண்டர் ரிவீல் ஃபங்க்ஷனை பெருசா செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த கண்டென்ட் நம்மளும் பண்ணி நிறைய வியூஸையும் கால்ஸையும் பார்க்கலான்னு நம்ம இஃபான் ப்ரோ வெளிநாட்டுக்கு போய் ஸ்கேன் பண்ணி ஜெண்டரை ரிவீல் பண்ணி பேபி ஜெண்டர் தெரிஞ்சுக்க இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து விட்டாரு. இது நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. தமிழ்நாடு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இஃபானுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு பாட்டி செங்கல்பட்டுக்கிட்டே இவரோட கார், அதாவது இவரோட கார் மட்டும் மோதி ஆக்சிடென்ட்ல இறந்த கேஸையே நம்ம இஃபான் பிஸ்கோத்து மாதிரி டீல் பண்ணாரு. இந்த ஜெண்டர் ரிவீலுக்காக வந்த நோட்டீஸ்லாம் அவருக்கு ஒரு விஷயமே இல்ல. ஏதாவது பிரச்சனை வந்தா கூட பாத்துக்கலாம்னு இஃபான் உஷாரான வீடியோலயே ஜெண்டர் ரிவீல் டெஸ்ட்லாம் இந்தியால பண்ணக்கூடாது, அது சட்டப்படி குற்றம். சோ நான் துபாயில தான் எடுத்தேன்னு தெளிவா சொல்லிருப்பாரு. நல்ல வேலை துபாயில எங்க எடுத்தேன்னு அட்ரஸ் சொல்ல விட்டாரு. நம்பர் 6 துபாய் குறுக்கு சந்து, துபாய் மெயின் ரோடு. பிகாஸ் அதையும் சொல்லியிருந்தாருன்னா இந்த மாதிரி ஜெண்டர் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க நேரா துபாய்க்கு பறந்து போய் அவங்க பிறக்க குழந்தையோட ஜெண்டர் தெரிஞ்சுக்கவும் வாய்ப்பு இருக்குல்ல. என்னதான் வீடியோல டிஸ்க்ளைமர் மாதிரி இஃபான் இந்தியால ஜெண்டர் ரிவீல் இல்லீகல்னு சொல்லியிருந்தாலும் இந்த வீடியோக்கு ஓவர் கான்ட்ரோவர்சி கிளம்பிச்சு. அண்ட் இஃபானும் சாரி கேட்டு அந்த வீடியோவை டெலீட்டும் பண்ணிட்டாரு. ஒரு பக்கம் இஃபான் அரெஸ்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு ஒரு நியூஸ் கிளப்பி விட்டாங்க. லோக்கல் சேனல்ல தொடங்கி இந்தியா டுடே நியூஸ் வரைக்கும் இஃபான் இஷ்யூ வைரல் ஆச்சு. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரவி ஐபிஎஸ் அவர்கள் ஒரு வீடியோல இஃபான் அரெஸ்ட் ஆவாருன்ற கான்ட்ரோவர்சிக்கு என் கார்டு போட்டிருப்பாரு. அப்படி என்ன சொல்லிருப்பாருன்னா, இந்தியாவில் பிறந்தோம் ஆனால் துபாயில் சென்று இது ஆனா பெண்ணா என்று கண்டுபிடித்து அதை இந்தியாவில் வந்து சொல்கின்ற பொழுது சட்டப்படி தவறில்லை. அந்த வீடியோக்கு இஃபானோட வைஃபும் தேங்க்ஸ் சொல்லி கமெண்ட் போட்டுருப்பாங்க. ஒரு கண்டிஷனோட இஃபான் இந்த கேஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த கண்டிஷன் என்ன, இஃபானோட சேனல்ல அபார்ஷனை பத்தி ஒரு அவேர்னஸ் வீடியோ போடணும்னு சொல்லிருக்காங்க. இஃபான் அந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டு இந்த ப்ராப்ளம்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டாரு. இந்த செலிபிரிட்டி யூடியூபர்ஸ்லாம் வியூஸ் அண்ட் லைக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத தாண்டி கொஞ்சம் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் யோசிச்சு வீடியோ போட்டா நல்லா இருக்கும். பிகாஸ் இஃபானுக்கு இது இல்லீகல்னு தெரிஞ்சும் வியூஸ்க்காக பண்ணதுதான் அவர் ஃபாலோ பண்ற சப்ஸ்கிரைபர்ஸ் மிஸ்டேக் பண்ற மாதிரி தானே. நம்ம லிஸ்ட்ல அடுத்து பார்க்க போறது வீரா டாக்ஸ் டபுள் எக்ஸ் சேனல் ஆங்கர் விஜி ஸ்வேதா. பப்ளிக் டாக்ஸ்ன்ற பேர்ல யங்ஸ்டர்ஸ் கிட்ட டபுள் மீனிங்ல கேள்வி கேட்டு ஸ்ட்ரைட் மீனிங்கா கேட்பான். டபுள் மீனிங்கே கிடையாது. யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல பாப்புலர் ஆனவங்க தான் இந்த விஜி ஸ்வேதா. நானே வர வெச்சுக்கோங்க. இது டபுள் மீனிங்கா? அப்படியே அப்பட்டமா பேசுது. டபுள் மீனிங்கா? இவர் சேனல்ல பேட்டி கொடுத்த ஒரு பொண்ணு பாய்சன் சாப்பிட்டு ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. அதாவது விஜய் ஸ்வேதா அந்த சம்பந்தப்பட்ட பொண்ணு கிட்ட லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ப பத்தி கேள்வி கேட்டிருக்காங்க. யோசிச்சு தயங்கி பதில் சொன்ன அந்த பொண்ணு பேட்டி கொடுக்கும் போதே இந்த வீடியோவை சேனல்ல பப்ளிஷ் பண்ண வேணாம்னு சொல்லிருக்காங்க. பொண்ணு அவங்க கிட்ட லவ் டாபிக் வழக்கம் போல விஜய் ஸ்வேதா ஆபாசமான கேள்விகளை அள்ளி வீசிருக்காங்க. அந்த பொண்ணும் பேச்சு வாக்குல அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணிருக்காங்க. விஜய் ஸ்வேதாவும் அதெல்லாம் நாங்க அப்லோட் பண்ண மாட்டோம், நீங்க நம்பி சொல்லுங்கன்னு சொல்லி அந்த பொண்ணை வற்புறுத்தி அவன் வாயில இருந்து வார்த்தைகள் புடுங்கிருக்காங்க. அதுக்கப்புறம் வீடியோவை பப்ளிஷ் பண்ணி விட்டுருக்காங்க. அந்த வீடியோ பார்த்த அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட் உன்னோட வீடியோ அப்லோட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லவும் அந்த பொண்ணு போய் அந்த வீடியோ பார்த்திருக்கு. கமெண்ட்ஸ் ஃபுல்லா அந்த பொண்ணு நெகட்டிவா திட்டி கழுவி ஊத்திருக்காங்க. அதெல்லாம் படிச்சு டிப்ரெஷன்ல இருந்த அந்த பொண்ணு இது வீட்டுக்கு தெரிஞ்ச அசிங்கமாயிடும்னு சொல்லி எலி மருந்து சாப்பிட்டிருக்கு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை காப்பாத்தி விஷயம் வைரல் ஆகும். சம்பந்தப்பட்ட விஜய் ஸ்வேதா கேமராமேன் அண்ட்
சேனல் ஹெட்னு 3 பெரிய போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா சூப்பர். இந்த யூடியூப் சேனலுக்கு இது ஒன்றும் புதுசுலாம் இல்ல. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வீரா டாக்ஸ்ன்ற பேர்ல வேற ஒரு ஆங்கர் மூலமா இதே மாதிரி பப்ளிக் கிட்ட ஆபாசமான क्वेश्चंस கேட்டு பப்ளிக் ஒபினியன் எடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப அந்த பொண்ணு தானே இவங்களை பிடிச்சி கேமரா எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி இவங்க மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்காரு. அப்பவே போலீஸ் முன்னாடி ஏதாவது காட்டி இருந்தா தெரிஞ்சிருப்பாங்க. ஆனா போலீஸ் பத்தாப்புல அட்வைஸ் பண்ணி அனுப்பி விட்டாங்க. சோ 4 மாசம் அமைதியா இருந்துட்டு திரும்ப வீரா டாக்ஸ் XXன்ற பேர்ல ஒரு சேனலை தொடங்கி கேவலமான வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்குலாம் என்ன வருத்தம்னா இந்த விஜய் ஸ்வேதா அரெஸ்ட் பண்ணும்போது கூடவே சேர்த்து இவங்கள மாதிரி ஆளுங்க எல்லாம் வைரல் பண்ணி விடுற மாமா சேனலே அரெஸ்ட் பண்ணாம போயிட்டாங்க. என்ன வருத்தம். ஏன்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த விஜய் ஸ்வேதாவை ஆங்கரா அவதாரம் எடுத்து கழுத்தறதுக்கு காத்து கருப்பு கலை ட்ரெண்டிங் பரம்பரைன்னு ட்ரெண்டிங்காக என்ன கருமத்தை வேணா பண்ற ஒரு சேனல்ல இன்டர்வியூ எடுத்துப்பாரு. அதுல இது ஒரு பப்ளிக் மீடியா மக்கள் பாப்பாங்கன்னு கூட யோசிக்காம அவ்வளோ கேவலமா ஸ்வேதா பேசிருப்பாங்க. காத்து கருப்பு கலையே கொஞ்சம் அடக்கிதான் வாசிப்பாரு. ஆனா இந்த அவசரத்துல ஆங்கரான ஸ்வேதா அவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்கோம். அந்த சேனலும் அந்த கேவலத்தெல்லாம் பெருமையா பப்ளிஷ் பண்ணிருக்கோம். இவங்க எல்லாம் இன்டர்வியூ எடுத்து பெரிய ஆளாக்கி விடுற அந்த சேனல் காரங்களை ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணாலே இந்த புள்ள பூச்சி கொடுக்கலாம் தானா உடஞ்சிடும். இந்த ஸ்வேதா யார பார்த்து இன்ஸ்பயர் ஆகி முளைச்சிருக்கோன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பெரிய மீடியா விஜய் பார்வதி क्वेश्चन கேக்கும்போது நம்ம கேட்க கூடாதுன்ற தைரியத்துல தான் ஸ்வேதா மாதிரி ஆளுங்க கிளம்பி வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் கிஸ் ரியல் கிஸ் எப்போ நடந்தது? விஜய் பார்வதி இந்த மாதிரி பப்ளிக்ல क्वेश्चन கேக்கும்போதே போலீஸ் ஆக்ஷன் எடுத்திருந்தா மத்தவங்களுக்கு பயம் வந்திருக்கும். ஆனா அவங்க கொஞ்சம் பெரிய மீடியான்றதால எதுவும் கேட்காம விட்டதோட விளைவுதான் இந்த ஸ்வேதா மாதிரி ஆளுங்களா புதுசா கிளம்பி வருது. பாருங்க இப்ப கூட இந்த பொண்ணு சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணாம இருந்தா இந்த விஜய் ஸ்வேதாவெல்லாம் ஒண்ணும் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்ப இந்த மாதிரி பப்ளிக் ஒப்பீனியன் கேக்குறன்ற பேர்ல ஆபாச क्वेश्चन கேக்குறவங்க தட்டி கேட்கணும்னா அதுக்கு ஒருத்தர் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணாதான் நடக்கும். அப்படிதானே? அப்படியா? அப்படிதான். நம்ம லிஸ்ட்ல அடுத்து பார்க்க போறது டிடிஎஃப் வாசன். இவரே இப்போ வந்துட்டாரா? அப்ப லாஸ்ட் யாரு தெரியலையே. போலீஸ் கேஸ் கோர்ட்னு அலையிற வேலை வாசனுக்கு கொஞ்சம் மிச்சமாச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வாசன் கால் வைக்கிற இடம்லாம் பஞ்சாயத்துல முடிஞ்சு ஏதாவது ஒரு கேஸ் போட்டு கூட்டிட்டு போயிடுவாங்க. சரி பைக் லைசன்ஸ் கேன்சல் பண்ணதுக்கு அப்புறமாவது மனுஷன் கொஞ்சம் வாயில சுருட்டிக்கிட்டு சும்மா இருப்பான்னு பார்த்தா நீங்க பைக் லைசன்ஸ் கேன்சல் பண்ண என்ன நான் கார் வச்சிருக்கேன் கார் ஓட்டுவேன்னு சொல்லி அப்பப்ப அவர் ஃப்ரெண்ட்ஸோட டிராவல் பண்றத லாக் எடுத்து அவரோட சேனல்ல போட்டுட்டு இருந்தாரு. அப்படி மே 15 அன்னைக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸோட சென்னையில இருந்து திருச்செந்தூர் போனது வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிருக்காரு. அந்த வீடியோல மதுரை வழியா போயிட்டு இருக்கப்போ வாசன் போன் பேசினாருன்னு சொல்லிட்டு அவரை மதுரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. பொதுவா சாதாரண ஆளு கார்ல போறப்போ போன்ல பேசினாங்கன்னா அது இவ்வளவு பெரிய பிரச்சனையெல்லாம் ஆக்க மாட்டாங்க. வார்னிங் ஃபைனே ஏதோ சிம்பிளா முடிச்சு விட்டு போயிருப்பாங்க. பட் வாசன்றதால வச்சு செஞ்சிருக்காங்க. வாசனை இதெல்லாம் நம்மளுக்கு ஏறி போட்டோம்னு தெரிஞ்சு என்ன பண்ணிடுவாங்கன்ற மைண்ட் செட்ல அவர் பண்ற விஷயம்லாம் தேவையில்லாம அவருக்கே ஆப்பா மாதிரி அவஸ்தைப்படுத்துது. இந்த தடவை அரெஸ்ட் பண்ணப்போ இந்த இஷ்யூவால வாசன் எந்த அளவுக்கு டிப்ரெஸ்ட் ஆயிருக்காருன்றத அவர் புலம்புற வீடியோலயே பார்க்க முடிஞ்சது. எல்லா மக்களுக்கும் பொதுவானதானே. வாங்க இந்த ரோட்லயே நான் நிக்கிறேன். எத்தனை பேர் ஹெல்மெட் போடாம வராங்க பாருங்க. எத்தனை பேர் ட்ரங்க் அண்ட் ரைட்ல வராங்கன்னு பாருங்க. ட்ரங்க் அண்ட் ரைட் பண்ணிட்டு வந்த எல்லாருக்குமே ட்ரங்க் அண்ட் ரைட் பண்ணிட்டு வந்த கேஸ் தான். ஆனா போன் காதுல வச்சு பேசலையே, ஸ்பீக்கர்ல தானே வச்சு பேசுறேன். ஆனா எனக்கு யாரோட உயிருக்கு நான் பங்கு வச்சேன். போன்சே கார் எடுத்துட்டு 2 பேர் எனக்கு நான் நீதித்துறையில வந்திருக்கேன். இப்ப நீதிபதியை தான் பார்க்க போறேன். எனக்கான நீதி எனக்கு கிடைக்கணும். இந்த விஷயத்த போலீஸ் ஒரு வார்னிங் இல்ல ஃபைனோட விட்டுருக்கலாம். ஆனா தேச துரோகி எடுத்துட்டு போற மாதிரி பண்ணதெல்லாம் பார்க்க கொஞ்சம் டூ மச் தான் இருந்துச்சு. அவர் எப்பயும் ட்ரோல் பண்ற மாதிரி இந்த டைம் ட்ரோல்லாம் பண்ண தோணல. ஏன்னா போலீஸ பார்த்து அவர் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் சும்மா நஞ்சு இருந்துச்சு. எந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ண முடியல. போன்சே கார் எடுத்துட்டு 2 பேரை ட்ரங்க் அண்ட் ரைட்ல கொண்டவங்களுக்கு பெயில். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்சறாங்க. வாசனுக்கு வக்கீலே வேணாம் போல. சும்மா எல்லா கேள்வியும் தான் நெத்தில அடிச்ச மாதிரி அவரே கேட்டுறாரு. ஒரு வழியா கோர்ட்டும் அவரை ரிலீஸ் பண்ண சொல்லிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணும்போது ஆவேசமா பேசினவரு ரிலீஸ் பண்ணும்போது சாந்த சொல்படியா பேசிட்டு சரி என்னவோ பேசிட்டு போ மனக்குமரல கொட்டிட்டு போன விட்டா கிளம்பும் போது ஒரு காமெடி போட்டு நம்ம சிரிக்க வச்சுட்டு போயிருப்பாரு. மிகப்பெரிய உலகம் காணாத வரலாற்று வெற்றியை நேர்மையா படைப்பேன். இந்த வெறுப்பேற்ற லாஸ்டா பார்க்க போற அந்த பெரிய கை யார் தெரியுமா? ரசிகர்களின் ரசிகன் அவருக்கு பெரிய கை தான். மத்த யூடியூபர்ஸ் கண்டென்ட் போடுறன்ற பேர்ல ஏதோ ஒன்னு போட்டு ஃபேமஸ் ஆனாங்க. அவங்களா டீசென்ட் தான். என்ன சாதிச்சு ஃபேமஸ் ஆனாங்க அரசி அரசி பார்த்தோம்னா ரொமான்டிக்கான சாங் லிப் சிங் பண்றது. அத கூட மறந்துடுவாங்க போல இருக்கு. போக்குல
நகைச்சுவை எத்தனையோ நகைச்சுவைகள் வாழ்க்கையில் நடக்குது, அதை ஒரு சிரிச்சுக்கணும். ரொமான்டிக்கா வீடியோ பண்றன்ற பேர்ல ஷார்ட் பட்டனை கழட்டி விட்டு க்ளோஸ் அப் ஷாட் வச்சு வீடியோ எடுக்கிறது, அது மட்டும் இல்லாம குடும்ப பிரச்சனை எல்லாம் சோஷியல் மீடியால பேசுறதுன்னு இப்படிதான் ஃபேமஸ் ஆயிருக்காரு நம்ம ரசிகர்களின் ரசிகன். இவர் பண்ண சாதனைக்கெல்லாம் இவர் கௌரவிக்கிற வகையில காலேஜுக்கு சீஃப் கெஸ்ட் அவர் கூப்பிட்டுருந்தாங்க. அங்க மணிக்கு கிடைச்ச வரவேற்பை பார்த்து சோஷியல் மீடியால ஓவர் டிராபிக் ஜாம் ஆச்சு. எதுக்கு? இவரை கலாய்க்கிறதுக்கு. எனக்குன்னே வருவீங்களாடா? தேவையில்லாம இது போவாமே இருந்திருக்கலாம் அவரு. இவர்தான் ப்ரொமோஷனுக்காக எல்லா ஈவென்ட்க்கும் ஓகே சொல்றாருன்னா கூப்பிடுற காலேஜ் மேனேஜ்மெண்டாவது ஒரு அது காலேஜ் மேல தான் தப்பு, அவரை மேலாம் சொல்ல முடியும். அலசி அரேஞ்ச் கூப்பிட்டு கூடாது. நோ கமெண்ட்ஸ். சிம்பிள் எஸ். பிள்ளைங்களுக்கு பிடிக்குன்ற ஒரே ரீசனுக்காக இவரை கூப்பிட்டு மேனேஜ்மெண்டோட பேரை டேமேஜ் பண்ணிக்கிட்டாங்கன்னா சொல்லணும். அது ஒரு கலை நிகழ்ச்சி, அதுக்கு தான் இந்த மாதிரி கலைஞர்களை கூப்பிட்டாங்கன்னு ஒரு சிலர் மணிக்கு ஆதரவா சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு என்ன டவுட்னா, அப்படி என்ன கலையை இவர்கிட்ட இருந்து கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. சட்டையை கழட்டி விட்டு தெரியறவனா கலைஞர்னா ஊர்ல இருக்க அவங்க பேரும் கலைஞர் தான். இது டூ மச். எது? இதுக்கு அமலாஸ்டாஜே கூப்பிட்டுருக்கலாம். கண்டென்ட் எடுத்து வீடியோ பண்றவங்க, காமெடி ஷோஸ் பண்றவங்க, காமெடியிலேயே கருத்து சொல்றவங்க, சினிமால குட்டி ரோல் பண்ணிட்டு இருக்க குண நட்சத்திர நடிகர்கள், ஏன் தெருக்கூத்து கலைஞர்கள்லாம் தங்களுக்கான அங்கீகாரம் எங்கேயாவது கிடைச்சிடாதா? ஏதாவது கலை நிகழ்ச்சிக்கு நம்மள சீஃப் கெஸ்டால அட்லீஸ்ட் கெஸ்டாவது கூப்பிட மாட்டாங்களா? யாராவது நம்ம திறமையை வச்சு 4 வார்த்தை பேச மாட்டாங்களான்னு ஏங்கிட்டு இருக்கும் போது கண்ணடிக்கிறது, வேட்டியை தூக்கி கட்டுறது, தலையாட்டுறது, பாட்டுக்கு லிப்சிங் பண்றதுலாம் ஒரு கலைன்னு இவரை கலைஞர் லிஸ்ட்ல சேர்த்ததுதான் எங்களால தாங்க முடியல. ஓகே, ஏதோ அவருக்கு வரத்தை பண்ணி ஒரு 4 காசு பாக்குறாரு, பாத்துட்டு போகட்டும். அவர் ஆடுறாரு, சம்பாதிக்கிறாரு, அதெல்லாம் விட்டுருங்க. ஆனா ஒரு காலேஜுக்கு சீஃப் கெஸ்டா வர அளவுக்கு இவரெல்லாம் சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு சீஃப் கெஸ்டுகளுக்கு உண்டான மரியாதையை கெடுத்துட்டாங்க. சும்மா இன்ஸ்டா ஃபேமஸா இருக்காருன்ற ஒரே காரணத்துக்காக ஒரு சீஃப் கெஸ்ட கூப்பிட்டதுக்கு இப்ப அந்த காலேஜ்ல இருக்கவங்க ரொம்ப பெருமையா ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இவரை கூப்பிட்டதை பார்த்துட்டு எஜுகேஷன் ஃபீல்ட்ல இருக்கவங்க ஒரு பக்கம் ஆதங்கத்தை கொட்டி தீர்த்துட்டு இருக்கப்போ நம்ம மணி வேற ஒரு விஷயத்துல வைரல் ஆனாரு. இவரோட வீடியோ கால் வைரல் ஆனதும் அந்த வீடியோக்கு விளக்கம் கொடுக்கறன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு பாருங்க. அதாவது அந்த அந்தரங்க வீடியோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வரது அவர்தானா, பட் செகண்ட் ஹாஃப்ல அவரோட ஃபுட்டேஜ் வச்சு தப்பா எடிட் பண்ணி போட்டுட்டாங்களாமா. எடிட் பண்ணாம மணிக்கிட்டே கேட்டிருந்தா அவரே செகண்ட் ஹாஃப் நடிச்சு கொடுத்துருப்பாரு. நான் சமயம் நம்ம ரோஸ் சேனல் பாலிமர்ல தொடங்கி எல்லா நியூஸ் சேனலும் மணியை போட்டு துவைச்சு எடுத்துட்டாங்க. இந்த இஷ்யூ பத்தி ஒரு நியூஸ் சேனலுக்கு ஆடியோ கால்ல நம்ம மணி விளக்கம் கொடுத்திருப்பாரு. அது என்ன சொல்லிருப்பாருன்னா, அட்டெண்ட் பண்ணிட்டு இப்ப பாரு கால் அட்டெண்ட் பண்ணனும் ஒரு பொண்ணு கூட இருப்பாரு அப்படி சொல்லிட்டு நான் அட்டெண்ட் பண்ணேன். அதே மாதிரி அவங்க கூட இருந்தாங்க. நீங்க என்ன அந்த வீடியோல அந்த ஃபர்ஸ்ட் வர்ற வீடியோல இருக்கிறது நீங்க தான், ஆனா உங்களை ட்ராப் பண்ண முயற்சி பண்ணாங்கன்னு சொல்றீங்க. ஆமா ஆமா ஆமா. அது கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். அது அந்த சிரிச்சுக்கிட்டு பேசுனதா? நான் ஃபர்ஸ்ட் அத பெருசாலாம் எடுத்துக்கல. நியூஸ் சேனல் இப்படி சொல்லிட்டாரா, பட் அவரோட வீடியோல அவரோட வளர்ச்சி பிடிக்காம பண்ணிட்டாங்க. நான் ரொம்ப நல்லவன சீன் போட்டு தள்ளிருப்பாரு. எனக்கு என்ன ஒரு சர்ப்ரைஸ்னா, ஒருத்தர் எப்படிப்பட்டவங்க ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ணிட்டாங்க. சம்பந்தப்பட்டவரும் பாதி உண்மையை ஒத்துக்கிட்டாரு. இப்படிப்பட்ட ஆளுக்கு இன்னும் அந்த கேர்ள் விசிகள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்கும் போதுதான் முடியல. அவங்க பண்ணிருக்க கமெண்ட் எல்லாம் படிக்கிறேன், கேளுங்களேன். நீங்க ஹாப்பியா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா நாங்களும் ஹாப்பி ஆயிடுவோம். எனது உயிரே, இந்த சிரிப்பு நினைத்திருக்கணும். தெய்வமே, இப்பதான் அதுக்கு மேல இருக்கிறதுலாம் படிக்க முடியல. இந்த மாதிரி சப்போர்ட் பண்றவங்க அடுத்த வாட்டி மணியோட வீடியோ கால அவரோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல கூட போஸ்ட் பண்ணலாம். கண்டென்ட்காக அவரோட வீடியோஸ் கொஞ்ச நேரம் பார்த்ததுக்கே எனக்கு செம்ம கடுப்பாச்சு. ஆனா டெய்லி அவரோட வீடியோஸ் பார்த்து ஃபேன் சொல்லிட்டு சுத்துறவங்க நிலைமையில யோசிச்சு பார்த்தா பாவமா தான் இருக்கு. ஓகே, இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறோம். அடுத்ததான் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சீக்கிரமாய் வந்து உங்களை சந்திக்கிறேன். டாடா பை பை. உங்களின் தமிழ் ஃபேக்ட். நல்லா இருந்துச்சு வீடியோ. ஆனால் டிடிஎஃப் வாசன் பேசின எல்லாமே எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக தான் கேட்டார். அது அவர் சொன்ன எல்லாமே கரெக்டு தான். ஏன்னா வாண்டடாக இந்த வாட்டி பிடிச்சது கொஞ்சம் ஓவராகவே இருந்துச்சு. அதை ட்ரோல் பண்ணணுன்னு தோணவே இல்லை. ஆனால் அதான் சொல்கிறல, அவர் ஃபஸ்ட்டு மாட்டும் போது ஒரு டைலாக்கு அந்த கோட்டு போட்டு போய் ஒன்று பண்ணார். அதெல்லாம் பண்ணது அப்புறம் இப்போ அதோட விளைவு தான் இப்போது அதை பாதிச்சுட்டு இருக்கு. இப்போவும் அவர் அப்போவே மன்னிப்பு கேட்டு, இல்லை நான் பண்ணது தப்பு, போலீஸ் அவங்களோட கடமையை தான் பண்ணாங்க, அதை அப்போவே சொல்லி முடிச்சிருந்தா அது அந்த பிரச்சனை அப்படியே போய் முடிஞ்சிருக்கும். டிடிஎஃப் வாசனோட இதுக்கு யாருமே இது பண்ணியிருக்க மாட்டாங்க. அவரும் இப்போதைக்கு பைக்கே ஓட்டிகிட்டு இருந்திருக்கலாம். இது எனக்கு தெரிஞ்சு அதான் சொல்கிறல, நம்ம வாயை வச்சு தான் மாட்டிக்கிறோம். அந்த மாதிரி தான். எல்லாமே கொஞ்சம் ஓகே தான். இர்ஃபானும் அதான், அது அவர் அந்த வெளியூர்ல தான் போய் பண்ணாரு. ஆனால் அது முதல்ல புரிஞ்சுக்கணும், இங்கே இருக்கவங்களும் புரிஞ்சுக்கணும் அது எதுக்காக உருவாக்குனது. அதாவது அப்படி கலைக்கக்கூடாதுன்னுக்காக தான் அது அந்த இது ரூலே உருவாக்குனாங்க. அவங்க ஒன்றும் கலைக்கவும் இல்லை. அப்படி இருக்கும்போது அது சொல்கிறது தப்பு தான் எனக்கு தெரிஞ்சு. அவங்க போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க, அது கேஸ் போடுறதே தப்பு தான் எனக்கு தெரிஞ்சு. அதான் அதுவே ஒன்றும் இல்லைன்னு ஆஃபீஸரே சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம இன்னும் பேசக்கூடாது, போய் தப்பாக பேசக்கூடாது. அவங்கலாம் லாஸ்ட்டில் வந்தவர் தான்
அவரை விடவே மாட்டாங்க. அவர் எனக்கு தெரிஞ்சு இந்த காலேஜுக்கு போகாம இருந்திருந்தாலே அவர் கம்முன்னு இருந்திருப்பாரு. இல்ல இது அவர் மேல தப்பு இல்ல. அதான் சொல்றேன்ல, காசு குடுத்து கூப்பிடுறாங்க. இது வந்து எல்லாருமே காலேஜ் எல்லா ஈவென்ட்டும் கூப்பிட தான் செய்வாங்க. இந்த விஜய் டிவில இருக்கிற நெறைய இப்ப ஆட்களையும் இந்த மாரி காலேஜ் ஈவென்ட்டுக்குலாம் கூப்பிடுவாங்க, இது பண்ணுவாங்க. ஆனா இது 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 வந்து வேற இல்ல. இப்போ ஒருத்தர் டிவி ஷோல இருந்து ஃபேம் ஆவுறது வேற. இது வெறும் ரீல்ஸ் போட்டு இது பண்றது. இதுக்கு இப்படி கூப்பிடுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு அமலா சர்ஜ் அந்த மாரி ம். ஏதாவது பொண்ணுங்கள கூப்பிட்டுருக்காங்க. ஏன்னா அது உமன்ஸ் காலேஜ். ஆமா. அப்போ அவங்க வாண்டடா ஒரு பையனை கூப்பிடுறாங்க. இவங்க ஒரு பொண்ணுங்களுக்குலாம் பிடிக்கும்னு தெரிஞ்சு வாண்டடா கூப்பிடணும்னே கூப்பிட்டுருக்காங்கன்னா, இப்போ இது வேணுக்குனே பண்ண மாரி தான் ஆமா. இருக்கு. அதுக்கு அந்த பொண்ண கூட்டிருப்பேன்னா, சத்தமே இல்லாம வந்துட்டு அப்படியே போயிருக்கும். இது ஒரு பெரிய இல்ல விஷயமா எனக்கு தெரிஞ்சு தெரிஞ்சு அதான் சொல்றேன்ல, உமன்ஸ் காலேஜ்னால ஒரு பையனை கூப்பிடணும். அதுவும் இந்த மாரி பொண்ணுங்களுக்கு புடிச்ச ஒரு பையனா இருக்கணும்னுக்காக தான் கூப்பிட்டதே. அதுக்கு ம். தான் இவர கூப்பிட்டுருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்சு காலேஜோட தப்பு தான். இது காலேஜ் வந்து கொஞ்சம் கூட அறிவே இல்லாம, இது கலை நிகழ்ச்சியா இருந்தாலும் இருக்குல்ல. இதுக்குன்னு கலையில ஏன் வேற யாருமே இல்லையா? அப்படின்னு தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. மத்தவங்கலாம் வந்து இந்த பைக்கு பிரச்சனை அது இதுன்னு அதெல்லாம் ம்ஹ்ம். மாட்டுறதெல்லாம் கூட எல்லாருமே மாட்டுறது தான் அது. அதனால அது கடந்து போயிடுவாங்க. இது வந்து கொஞ்சம் அதையே சொல்லி காமிச்சிட்டு இருப்பாங்கல்ல. இது ஆமா. நல்லாவே இருக்காது. இல்ல அதான் அவரே ஒத்துக்கிட்டாரு. ம். ஃபர்ஸ்ட் வீடியோ ஒத்துக்கிட்டாலே செகண்ட் வீடியோ ஒத்துக்கிட்டான்னா ஒத்துக்கலன்னா என்ன? அவர தான் சொல்லுவாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவே நான் பார்த்தேன். கிட்டத்தட்ட அவரே சிரிச்சு தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அது இவர ஏதோ ட்ராப் பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்க. எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லாத மாரி தான் இருக்கு அது பார்க்கும்போது. எனக்கு தெரிஞ்சு. அதே மாரி அப்புறம் இன்னொன்னு இருந்தது ஒரு பொண்ணு இந்த பப்ளிக்ல இன்டர்வியூ அதுவும் மோசமா அது இவங்க டபுள் மீனிங்ன்னு சொல்றாங்க. அது டபுள் மீனிங்கே இல்ல. சிங்கிள் மீனிங் டைரக்ட்டாவே பேசுது இந்த பொண்ணு. அது ஏன் இப்படி அதான் சொல்றேன்ல, சும்மா என்னவாவது போட்டு எப்படியாவது ட்ரெண்ட் பண்ணி அந்த வீடியோ பார்க்க வைக்கிறதுக்கு என்னவாவது பண்றாங்க. காசு சம்பாதிக்கிறதுக்கு இப்படிலாம் இறங்குனா ரொம்ப கஷ்டம். ஆமா. ஐயோ. அது அது ஆரம்பிச்சு விட்டது இந்த விஜய், பார்வதி. ஆமா, ஆமா. அவங்கள அதான் சொல்றேன்ல. இவங்க மேலலாம் இப்போ இது கேஸ் போட மாட்டாங்க. எதுவும் பண்ண மாட்டாங்க. இவங்களெல்லாம் வளர விட்டுருவாங்க. ஒண்ணும் பண்ணாத ஆட்கள் யாரெல்லாம் ஏமாளியோ அந்த டிடிஎஃப் அவங்க அந்த மாரி ஆட்கள குறி வச்சு தாக்குறாங்க நல்லா. பாவம் தான் ஆமா. ஒரு எனக்கு பக்கம். டிடிஎஃப் வந்து எனக்கு பிடிக்கலாம் கிடையாது. ஆமா. நாங்களும் பயங்கரமா ட்ரோல் ஓகே. பண்ணி சிரிச்சுட்டு இருந்தோம். அதான் சொல்றேன்ல, அவரு அவரு வந்து இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அவரு நல்லவர் தான். அவர் எனக்கு எவ்வளவு பரவாயில்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லவர் தான். சரி, சரி. இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஓகே. என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்